ஓம் சிவாய நமக. உலகாலும் பிரபஞ்ச நாயகி அன்னை தஞ்சை மகா வாராகித்தாய் பொற்பாதமலர்களை வணங்கி மகிழ்கிறேன். அன்பிற்கு இனியவர்களே வணக்கம். திருமண பொருத்தம் பார்க்க வரும் வாடிக்கையாளர்கள் அதிகமாக நம்மிடம் கேட்கக்கூடிய கேள்வி, திருமண வரன் எந்த திசையில் அமையும்? சொந்தத்தில் அமையுமா இல்லை அந்நியத்தில் அமையுமா? எவ்வளோ தூரத்தில் எங்களுக்கு மாப்பிள்ளை கிடைப்பாங்க இல்லை பெண்ணு கிடைப்பாங்க அப்படிங்கிற கேள்வியை வைக்காமல் இருக்க மாட்டாங்க. ஜோதிட ரீதியாக அதற்குண்டான பதிவை பார்ப்போம். பன்னிரண்டு பாவகங்கள் மேஷம் கிழக்கு திசையை குறிக்கக்கூடியது, ரிஷபம் தெற்கு திசையை குறிக்கக்கூடியது, மிதுனம் மேற்கு திசையை குறிக்கக்கூடியது, கடகம் வடக்கு திசையை குறிக்கக்கூடியது. மேஷம் சிம்மம் தனுசு இது ஒரே திரிகோணம் கிழக்கு திசையை குறிக்கும். ரிஷபம் கன்னி மகரம் இது தெற்கு திசையை குறிக்கக்கூடியது. மிதுனம் துலாம் கும்பம் இது மேற்கு திசையை குறிக்கக்கூடியது. கடகம் விருச்சகம் மீனம் இது வடக்கு திசையை குறிக்கக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு மிதுன லக்னத்தை பார்ப்போம். மிதுன லக்னம் 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், திருமணத்துக்கு உண்டான பாவம். 7ஆம் இட அதிபதி கலத்திர ஸ்தானாதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த வீடு எந்த திசையை குறிகாட்டுதோ சொல்லுதோ அதுதான் அந்த ஜாதகருக்கு ஆணாக இருந்தால் பெண் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பெண்ணாக இருந்தால் ஆண்வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மிதுன லக்னம் 7 கூடிய குரு மீனத்தில் வடக்கு திசை வீட்டில் இருப்பதால் இந்த வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு மிதுன லக்னத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு இதில் இருக்கக்கூடிய வடக்கு திசையிலே வரன் அமையும். பன்னிரண்டு ராசிகளின் அமைப்பில் ஒவ்வொரு ராசிக்கு உண்டான திசையை வைத்து வரன்களை பார்த்தோம். இப்போது கிரகங்களின் திசைகளுக்கு எப்படி வரன் அமையும் திசை பார்க்கலாம் என்பதை பார்ப்போம். சூரியன் கிழக்கு திசை, சந்திரன் வடமேற்கு திசை, செவ்வாய் தெற்கு திசை, புதன் வடக்கு திசை, குரு வடகிழக்கு திசை, சுக்கிரன் தென்கிழக்கு திசை, சனி மேற்கு திசை, ராகு தென்மேற்கு திசை, கேது தென்மேற்கு திசை. இந்த கிரகங்களுடைய திசைகள் இவை. உதாரண ஜாதகத்தில் பார்ப்போம். ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் இடம் விருச்சகம், விருச்சகத்தில் சனி பகவான் இருக்கிறார். 7ஆம் இடத்தில் இருக்கும் கிரகமும் திருமணத்திற்கு வரனமையும் திசையை சொல்லக்கூடிய அமைப்பு தான். 7ஆம் இடத்தில் சனி இருப்பதால் சனி மேற்கு திசையை குறிப்பிடக்கூடியவர். ஆக இந்த ரிஷப லக்னத்தில் வரன் பார்க்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரிஷப லக்னத்திற்கு வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் மேற்கு திசையில் இவர்களுக்கு வரன் அமையும். அதே இலக்கணத்தை வைத்து இன்னொரு அமைப்பையும் பார்ப்போம். ரிஷப லக்னம் 7ஆம் இடம் விருச்சகம் கலத்திர ஸ்தானம். இங்கே சனி பகவான், புதன், செவ்வாய் 3 கிரகங்களும் இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த 3 கிரகங்களில் பலம் பொருந்தியவர் யார் என்று பார்க்க வேண்டும். 3 கிரகங்களில் செவ்வாய்
விருச்சகத்தில் ஆட்சி பெற்றக்கூடியவர். செவ்வாய் பலம் பொருந்தி இருப்பதால் செவ்வாய் தெற்கு திசையை குறிப்பிடக்கூடியவர். ஆக தெற்கு திசையில் இவர்களுக்கு வரன் அமையும். இப்படி 7ஆம் பாவத்தில் எந்த கிரகம் பலம் பொருந்தி இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய திசையை வரணமையும் திசையாக நாம் எடுத்துக்கொள்வோம். திருமணத்திற்கு வரன் அமையக்கூடிய திசைகளை பார்த்தோம். திருமணம் சொந்தத்தில் நடக்குமா அல்லது அந்நியத்தில் நடக்குமா என்பதற்குண்டான ஜோதிட விதிகளை பார்ப்போம். எந்த லக்கணமாக இருந்தாலும் 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். களத்திரஸ்தானத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ, களத்திரஸ்தானத்தில் இருக்கும் கிரகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய உறவிலே திருமணம் நடக்கும். 7இல் சந்திரன் இருந்தால் தாய் வகை உறவில் திருமணம் நடக்கும். 7இல் புதன் தாய்மாமன் உறவு வகையில் திருமணம் நடக்கும். 7இல் சூரியன் தந்தை உறவில் திருமணம் நடக்கும். 7இல் செவ்வாய் இரத்த சம்பந்தப்பட்ட உறவில் திருமணம் நடக்கும். 7இல் சுக்கிரன் நெருங்கிய உறவில் திருமணம் நடக்கும். அத்தை உறவையும் சொல்லலாம். 7இல் சனி அந்நியத்தில் திருமணம் நடக்கும். 7இல் ராகு கேது அந்நியம், ஜாதி மதம் மாறியும் சிலருக்கு திருமணம் நடக்கும் வாய்ப்பு. 7ஆம் ஆதி 4இல் இருந்தால் தாய் வகை உறவிலும், 7ஆம் ஆதி 9இல் இருந்தால் தந்தை வகை உறவிலும் உறவிலே திருமணம் நடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. உதாரண ஜாதகத்தை பார்ப்போம். மேஷ லக்னம், கலஸ்திரஸ்தானம் 7இல் துலாத்தில் சனி உச்சம் பெற்ற அமைப்பு. இவர்களுக்கு அந்நியத்தில்தான் வரன் அமையும். சனி அந்நியத்தை குறிப்பிடக்கூடியவர், உறவில் அமையாது. இதே லக்கணத்தை வைத்து இன்னொரு ஆய்வு. மேஷ லக்கணம், கலஸ்திரஸ்தானம் துலாத்தில் சுக்கிரன் ஆட்சி, சனி உச்சம். இவருக்கு உறவில் நெருங்கிய உறவில் வரன் இருந்தாலும் அந்நியத்தில்தான் இவருக்கு திருமணம் நடக்கும். சுக்கிரனை விட சனி உச்சம் பெற்ற அமைப்பு, அந்நிய உறவில்தான் இவருக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும். எந்த திசையில் வரன் அமையும், திருமண சொந்தத்தில் நடக்குமா அல்லது அந்நியத்தில் நடக்குமா என்று பார்த்தோம். இப்பொழுது திருமணம் வரன் எவ்வளவு தூரத்தில் கிடைக்கும் என்பது பற்றியும் பார்ப்போம். மேஷம் சரம், ரிஷபம் ஸ்திரம், மிதுனம் உபயம். இப்படி வரிசையாக சரம், ஸ்திரம், உபயம் என்று 12 ராசிகளில் அதனுடைய தன்மை விதிகள் இருக்கும். சரம் என்பது தூரத்தை குறிப்பது, ஸ்திரம் என்பது அருகில் உள்ள அமைப்பை குறிப்பது, உபயம் என்பது இதற்கும் இடைப்பட்ட தூரத்தை குறிப்பது. உதாரண ஜாதகம். மீனம் லக்கத்தை வைத்துக் கொள்ளலாம். மீனத்திற்கு 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானமாக கன்னி வருகிறது. 7ஆம் இட அதிபதி புதன் விருச்சகத்தில் இருக்கிறார். விருச்சகம் என்பது ஸ்திரத்தை குறிப்பது. ஆக இவர்களுக்கு வரன் அருகிலே அமையும். இப்படி 7ஆம் இட அதிபதி எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்த வீடு சரமாக இருந்தால் தூரத்திலும், ஸ்திரமாக இருந்தால் அருகிலும், உபயமாக இருந்தால் இடைப்பட்ட தூரத்திலும் நடக்கும். இப்படி நாம் தெரிந்து கொள்ளலாம். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஆண்டி மடத்திலிருந்து ரமேஷ்.